ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மெதுவாக ஊருக்குள்ளே வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு கண்ணுக்குட்டியை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு புலியை தான் பார்க்குறோம். புலிக்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், அதுக்கிட்ட இருந்து தப்புறதை நினச்சி கூட பார்க்க முடியாது. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஊருக்குள்ளே வந்து நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம். இந்த புலி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வயலுக்குள்ளே ஓடி ஓடி பதுங்கிட்டு இருக்கு. பக்கத்துல போன ஒருத்தர் மேல அப்படியே எகிரி குதிச்சு பாஞ்சிடுச்சு பாருங்க. இதே மாதிரி ராத்திரி நேரத்துல இந்த சிங்கங்கள் அங்க எங்க நடமாடிட்டு தான் இருக்குதே தவிர தூங்குற மாதிரி தெரியல. இந்த ஜீப்பு போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. ஆனா ரோட்ல இடமே கொடுக்காம நடு ரோட்ல நிக்குதான். இந்த சிங்கம் அது பாட்டுக்கு திரும்பி கூட பார்க்காம நேர பார்த்து போயிட்டே இருக்குது. கார்ல போனவருக்கு சிங்கத்தை பக்கத்துல பார்த்ததும் ஆர்வம் தாங்க முடியல. ஆனால் அந்த சிங்கம் இங்கே திரும்பி கூட பார்க்காம அது பாட்டுக்கு நேராக பார்த்து நடைய போயிட்டு இருக்கு. நல்லா வளர்ந்து அடர்த்தியான முடியோட ஆப்பிரிக்க சிங்கம் மாதிரி பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்கு. இவர் குரல் கொடுத்ததும் அப்படியே நின்று என்னன்னு கேட்டுட்டு போகுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடு ரோட்டில் உலா வந்துட்டு இருக்கிற நிறைய சிங்கங்கள். வண்டியில் போனவர் இது தாண்டி போகலாமா வேண்டாமான்னு எப்படி யோசனையோடு நின்றுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் மறுபடியும் காட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நகரவே முடியும். இதே மாதிரி நல்ல பட்டப்பகல் நேரத்தில் ஊருக்குள்ளே வேகமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம். நல்ல வழியாக ரோட்டில் ஆட்கள் யாரும் இல்லை. அதுவும் எங்கே போகுதுன்னு வழி தெரியாம தான் வேகமா போயிட்டு இருக்கு. இதே மாதிரி இங்க வயலுக்கு நடுவில் நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை பார்க்கிறோம். அதுவும் ஒண்ணு இல்ல 2-3 சிங்கங்கள் சேர்ந்தே வந்திருக்கு. இதை பார்த்தவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நிக்கிறாரு. இங்க நல்ல ஊருக்குள்ள தெருவா ஓடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம். அதுவும் வழி எங்க இருக்கு பாதை எங்க இருக்குதுன்னு தேடிட்டு தான் இருக்கு. இங்க நல்ல தண்ணி தாகத்தோட ஊருக்குள்ள வந்து சிங்கம் தண்ணி தொட்டி நிறைய தண்ணியை பார்த்ததும் நல்ல வேகமா குடிச்சிட்டு இருக்கு. இங்க ராத்திரி நேரத்துல இவ்வளவு பக்கத்துல சிங்கம் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு சிங்கம் அங்கங்க துரத்திட்டு இருக்கு. இங்க நிறைய சிங்கங்கள் ஒரு தெருவுக்குள்ள வந்திருக்கு. அந்த தெருவுல மாடுகள் இருக்கிறத பார்த்ததும் இந்த மாடு இதுக்கு ஒரு பெரிய விருந்தா இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாடையே இரையாக்கிடுச்சு பாருங்க. இதோட சத்தத்தை கேட்டு இன்னொரு மாடு என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறதுக்காக வந்திருக்கு. இங்கேயும் இதே மாதிரி தான் 4-5 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்து ரோட்ல படுத்திருந்த ஒரு மாடு அப்படியே விருந்தாக்கி இருக்கு. ராத்திரி முழுக்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்ப முடியாத சம்பவமா தான் இருக்கு. இங்க இந்த மாடு எப்படிதான் இந்த சிங்கங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம அந்த இடத்துல இருக்கு. 4-5 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்துடுச்சுன்னா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே கொஞ்சம் சிரமமான வேலை தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல குடியிருப்பு பகுதிக்குள்ள உலா வந்துட்டு இருக்கிற சிங்கங்களை பாக்குறோம். இங்க நிறைய ஆட்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல நின்று திடீர்னு இந்த மதுல எட்டி தாவி குதிச்சு வந்த ஒரு சிங்கத்தை பாக்குறோம். பார்த்ததும் யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சிங்கம் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷமே எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பகல் நேரத்துல ஊருக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை பாக்குறோம். இந்த சிங்கத்துக்கு வழி எங்க இருக்கு அப்படின்னே தெரியல. அதனால நேர் ரோட பார்த்து அவ்வளோ ஓட்டமா ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இந்த நாயை பிடிக்கிறதுக்காக வந்த ஒரு சிங்கத்தை பாக்குறோம். பக்கத்துல நின்று ஒருத்தர் குரல் கொடுத்ததுனால அதை அப்படியே விட்டுட்டு போகுது. இங்க இவர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது காட்டு பாதையில எதிரில் வந்த ஒரு சிங்கத்தை பாக்குறாரு. பார்த்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்றுட்டாரு. இது ரொம்ப நல்ல சிங்கமா இருக்கும் போல. பைக்கையும் ஆளையும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒதுங்கி மெதுவா போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் பெருமூச்சே வந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வண்டியில வந்துட்டு இருந்தவங்க அப்படியே திரும்பி போறதை தான் பாக்குறோம். அப்படி எதை பார்த்து ஓடி போறாங்க அப்படின்னு பார்த்தா இங்க இருந்து வேகமா ஓடி போயிட்டு இருக்கு ஒரு சிங்கம். தூரத்துல இருந்து இதை பார்த்ததுனால அந்த சிங்கமும் வண்டியை பார்த்து தான் ஓடி வந்திருக்கு. வேற வழியே இல்லை, திரும்பி போறது தான் நல்லதுன்னு ஓடி போயிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து சுத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம். இந்த சின்ன ரூமுக்குள்ள தான் வாட்ச்மேன் இருக்கிறாரு. நல்ல வேளை அவர் வெளியே வராததுனால எதுவும் ஆகல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல சிங்கங்கள் இருக்கிற பகுதியை வேடிக்கை பார்க்க போனவர் கீழே இறங்கி போயிட்டாரு. இந்த சிங்கமும் இவரை ஃபாலோ பண்ணி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு. ஓடி வந்தா பின்னாடியே ஓடி வந்துடக்கூடாது அப்படின்னு எப்படியாவது மெதுவா வந்துடலாம் அப்படின்னு மெதுவா வந்து ஜீப்ல ஏறி இருக்கிறாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஜீப்புக்கு முன்னாடி ரெடியா வந்து நின்ன ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம். லைட் வெளிச்சத்தை பார்த்து அதுவே ஒதுங்கி போயிடுச்சு. இதே மாதிரி இங்க கூண்டுல இருக்கிற ஒரு சிங்கத்தை பார்த்தவர் குரல் கொடுத்து கூப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாரு. கையை உள்ள விட்டதுதான் உண்டு. வேகமா வந்து வரல பிடுங்காத குறைதான். கை மட்டும் மாட்டுச்சு, அவ்வளவுதான். கூண்டுக்குள்ள கை விடுறதுக்கு முன்னாடி கையை மறந்துட வேண்டியதுதான். கை திரும்பி வந்ததே பெரிய விஷயம் தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நிறைய பறவைகள் இருக்கிறத பார்த்ததும் பொதருக்குள்ள இருந்து பதுங்கி பாஞ்சு ஓடி வந்த ஒரு சிறுத்தையை பாக்குறோம். எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல மாடுகளை பார்த்ததுமே அதை பிடிக்கிறதுக்காக ரெடியா ஓடி வந்த ஒரு சிறுத்தை. ஆனா இந்த மாடுகள்லாம் ரொம்ப உஷாரா அப்படியே கொம்பாலே தள்ளி கொண்டு போயிடுச்சு. இங்க ஆத்த கிடக்கிறதுக்காக நிறைய வரி குதிரைகள் போறதை பார்த்ததும் பின்னாடியே ஓடி வந்த ஒரு சிங்கத்தை பாக்குறோம். ஆனா இந்த வரி குதிரை ரொம்ப உஷாரா இருந்து தப்பிடுச்சு. எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கிற அந்த டாகுக்கு பக்கத்துல நெருங்கி வந்த ஒரு சிறுத்தையை பாக்குறோம். ஆனா அந்த நாய் ரொம்ப உஷாரா இருந்திருக்கு. இந்த நொடி பொழுதே உடனே உஷாராகி அதை விரட்டி விட்டுருக்கு. ஆனா இங்க இந்த வீடியோல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிற அந்த டாகால தப்பிக்கவே முடியல. சிறுத்தை பக்கத்துல வந்து அதை தட்டி எழுப்பி அப்படியே ஒரேடியா தூக்கிட்டு போயிடுச்சு. சிறுத்தை சரியா திட்டம் போட்டு பக்கத்துல வரைக்கும் பதுங்கி வந்துடுச்சுன்னா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த மாதிரி தான் இங்க இந்த நாயுமே அதுக்கிட்ட சிக்கிக்கிச்சு.
இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் இவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். இவர் பக்கத்தில் இவருக்கு துணையாக ஒரு நாய் இருந்தது. அதை பார்த்து தான் அந்த சிறுத்தை பக்கத்தில் வந்திருக்கு. வந்த வேகத்தில் ஒரேடியாக தூக்கிட்டு ஓடிடுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த தெருவில் நாய்கள் படுத்துருக்கிறது கூட யோசனை தான். இங்கே நடு ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கு இந்த நாய். இந்த சிறுத்தைகள் ஊருக்குள்ளே தேடி வரதே இந்த நாய்களை தான். ரொம்ப ஈஸியாக வந்த உடனே தூக்கிட்டு போயிடலான்னு. அதுவும் நடந்து வந்துட்டு இருக்கிற வேலையில கண்ணு கட்டின தூரத்துல இந்த நாய் இருக்கிறதுனால வந்த உடனே வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே ஓடி போயிருது. இங்க இந்த வீட்டோட நாய் வெளியே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. இந்த நாயை நல்லாவே கவனிச்சு அதுக்கு விரிப்பெல்லாம் கூட விரிச்சிருக்காங்க. நாயோட வித்தியாசமான சத்தத்தை கேட்டு அந்த வீட்டோட ஓனர் வேகமா ஓடி வந்ததுனால சிறுத்தை அதை விட்டுட்டு ஓடிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே வீட்டு வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருந்த டாக் தான். படிக்கட்டெல்லாம் ஏறி தாவி வந்து எப்படியோ அந்த நாயை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. வெளியில இந்த நாயெல்லாம் தூங்க வைக்கிறதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்குது போல. வீட்டை காவல் காக்கிறதுக்காக வெளியே போட்டா கடைசியில் அந்த சிறுத்தை இதை வந்து தூக்கிட்டு போயிருது. எங்க காம்பவுண்ட் எட்டி தாவி உள்ள போய் அதை தூக்கிட்டு போறதை தான் பாக்குறோம். வீட்டில் இருக்கிற டாக் வெளியே ஏதோ வித்தியாசமான உருவம் அங்கேயும் இங்கே நடமாடுறது தெரிஞ்சுக்கிட்டு அதை என்னென்னு பாக்குறதுக்காக கேட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்தது. ஆனா மேலே ஏறி வந்து நின்னதோ ஒரு பெரிய சிறுத்தை. அந்த நாய் அதை பார்த்து ஓடி போகுது. ஆனாலும் சிறுத்தை விடவே இல்லை. இதே மாதிரி இங்க காம்பவுண்டுக்குள்ள நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு டாகை பாக்குறோம். திடீர்னு மேல இருந்து எட்டி தாவி உள்ள வந்தது இந்த பெரிய உருவம். வந்த வேகத்துல அந்த நாய் அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்காக தான் பாக்குது. ஆனா இந்த வீட்டுல இருந்தவங்க லைட் போட்டு குரல் கொடுத்ததும் சிறுத்தை வேற வழி இல்லாம நாயை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுச்சு. இங்க இந்த வீடியோல கட்டடத்துக்குள்ள வந்து பதுங்கி இருந்த ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். வெளியே இருந்து இதை பார்த்ததுனால கதவை பூட்டிக்கிட்டாங்க. அது எங்க போறதுன்னு தெரியாம படிக்கட்டெல்லாம் ஏறி மேல வரைக்கும் போயிருக்கு. இந்த ரெண்டு நாய்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை பிடிக்கிறதுக்காக பதுங்கி வந்த ஒரு சிறுத்தையை பாக்குறோம். ஒரு நாய் உஷாராயி அங்கிருந்து ஓடிடுச்சு. ஆனா குறி வச்ச அந்த நாயை தூக்கிட்டு போயிடுச்சு. இங்க இந்த வீடியோல பாக்குற நாய் கடை வாசல்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு ஊருக்குள்ள இவ்வளோ பெரிய உருவத்தை அது எதிர்பார்த்திருக்காதுதான். இந்த நாய் சிறுத்தையை விரட்டுறதுக்காக அங்கங்க ஓடி போகுது. ஆனா சிறுத்தை என்னவோ கடைசியில் அந்த நாயை தூக்கிட்டு தான் போயிருக்கு. எங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப வித்தியாசமானது. இந்த நாயை பிடிக்கிறதுக்காக சிறுத்தை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கு. ஆனா அந்த நாய் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு அப்படியே விடாப்படியே நிக்குது பாருங்க. சிறுத்தையை பார்த்து அது கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ரொம்ப தைரியமா செயல்பட்டு அதுகிட்ட இருந்து தப்பி இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது நல்ல வெயில் அடிச்சதுனால நிழலுக்காக அந்த மரத்துக்கடியில படுத்து இருக்கிற ஒரு சிங்கத்தை பாக்குறோம். பாக்குறதுக்கு நிறைய முடியோட எவ்வளவு பெரிய உருவமா இருக்குது பாருங்க. இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஒரு நாய் அவ்வளவு வேகமா ஓடி இருக்கு. பின்னாடி யாரு வருதுன்னு பார்த்தா ஒரு சிங்கம் தான். ஊருக்குள்ள இப்படிப்பட்ட உருவங்களை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா அந்த சிங்கம் அந்த நாயை துரத்திட்டு பின்னாடியே ஓடி வந்திருக்கு. பாக்குறதுக்கு நம்ப முடியாத காட்சியா தான் போயிடுச்சு. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பைக்ல போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு சிங்கம் மெதுவா நடந்து வந்திருக்கு. ஒரு உருவம் வரது மட்டும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வெளிச்சத்துல பக்கத்துல நெருங்கி வரவும் தான் இது ஒரு பெரிய சிங்கம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா ரொம்ப நல்ல சிங்கம் தான். வந்த வேகத்துல அப்படியே அமைதியா காட்டுக்குள்ளே போயிடுச்சு. இங்கேயும் இதே மாதிரி தான் ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கு ஒரு பெரிய சிங்கம். இதெல்லாம் பக்கத்துல பாக்குறதே புல்லரிக்கிற சம்பவம் தான். இதே மாதிரி இங்க நெருங்கி வந்த ஒரு புலியை தான் பாக்குறோம். இது அப்படியே தங்க நிறத்துல இருக்கிற புலி தான். இப்படி நெருங்கி பக்கத்துல வந்தா வேற எங்க போறது? அடுத்தது இங்க இந்த வீடியோல பெரிய புலி ஒன்று ரோட்டுக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தது. எதுக்காக பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா பின்னாடி அதோட குட்டி புலிகள் 4 புலிகள் ஃபாலோ பண்ணி வருது பாருங்களேன். இது பாதுகாப்பாக இந்த பக்கம் வந்து சேர்றதுக்காக தான் யாராவது வர்றாங்களான்னு அது அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருந்திருக்கு. ஆக மொத்தமாக 5 புலிகள் ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இது ஒரு உருவாக்கப்பட்ட வீடியோ. இந்த இடத்துல சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு ஒரு புலி அந்த இடத்துக்கு பாஞ்சு வருது. அங்கேருந்து ஒரு வாத்து புலியையே விரட்டி விடுதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மாடுகளோட சத்தத்தை கேட்டு இவர் வெளியே ஓடி வந்திருக்கிறாரு. பார்த்தா அங்கே ஒரு பெரிய சிங்கம். ஆனால் இவர் அந்த சிங்கத்தை அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுருக்கிறாரு பாருங்களேன். ஒத்த ஆளாக இருந்து சிங்கமும் பயந்து ஓடிடுச்சு. அடுத்தது இங்கே நம்ம பார்க்குறது ஒரு உருவாக்கப்பட்ட வீடியோ தான். ஒரு லேடியை சுற்றி இத்தனை சிங்கங்கள் நிற்கிறத பார்க்குறோம். ராத்திரி நேரத்தில் ஊருக்குள்ளே வந்த சிங்கங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி. இங்கே நல்ல பட்டப்பகல் நேரத்தில் கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்களாம் ஒரு லேடி. பின்னாடியே ஒரு புலி வருது. பக்கத்துலேயே ஒரு ஆடு நிற்கிது பாருங்க. ஆனால் அந்த லேடி ரொம்ப தைரியமாக அந்த புலியை விரட்டி விட்ட மாதிரி. இதுவும் ஒரு உருவாக்கப்பட்ட வீடியோ தான். பக்கத்தில் இப்படி பார்த்தா அரண்டு தான் போவோம்.